வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2.5 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். உடனே ஊற வச்சு நம்ம ரைஸ் சேர்க்கக்குள்ள ரைஸ் குழஞ்சிரும். அதனால தான் இப்போ நல்லா ஊற வச்சுட்டு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 kg மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, அப்புறம் பிரிஞ்சல் இதை சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறணும். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் 2 தக்காளி பழம் நைஸாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் அதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஒரு சேர நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி 2 கிளாஸ், அப்புறம் நார்மல் வாட்டர் ஒரு 3 கிளாஸ். நம்ம ஏன்னா 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த டைமில் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா மேலே தான் சேர்க்குறேன். அப்போ தான் ரொம்ப திகட்டாமல் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுடுங்க. டேஸ்ட்டான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நல்லா பீசஸும் நம்ம ஆல்ரெடி விசில் வச்சதுனால பீஸ் நல்லா கரெக்டான நல்லா இருக்கும். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.